பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் வணங்கான் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நல்லா கேளுங்க. சுட்டு கொண்டா யாரு? ஆமா 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 தமிழ் மீனவர்கள். ஏன்னா தமிழ்நாடு தனி, இந்தியாவில் இல்ல. அதாவது நீங்க கேட்குற கேள்வியில நான் பதில் சொல்றதை வச்சு அவன் உடனே போட்டு அந்த செக்ஷன் போட்டு 4 பேர் வந்துருவான். நீ அதுக்காகவே அனுப்பப்பட்டவர்னு நினைக்கிறேன். அதாவது எவ்வளவு கேவலம் பாருங்களேன். தமிழனை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. தமிழனை இந்தியனா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் வேற, ஒரே சோறு ஒரே ரொட்டி. இந்த விஜய் ஆண்டனி சொன்ன மாதிரி இல்லை, இது கலைநடைப்பட வேண்டும், ஒரு மாற்றம் கொண்டு வரணும். இப்படி போயிட்டு இருக்க முடியாது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள்கள். அதுக்காகத்தான் நான் இப்போ பாருங்களேன், தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நீங்கள் பத்திரிகையாளர் நீங்கள் கேள்வி கேளுங்க, அல்லது நாளையே நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்டி தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ என்னென்ன ஆர்டிஐ அதன்படி ஒரு பெட்டிஷன் போட்டு மொத்தமாக இந்த 3 வருஷத்தில் எத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, இந்த போதையில் எத்தனை பிடிபட்டிருக்கு, டன் டன்னா இல்லைங்க. இளைஞர்கள் சின்ன பசங்க எல்லாம் நாசமாக போயிட்டாங்க. தமிழக முதல்வர் சும்மா டிவியில் தோன்றி போதையை ஒழிக்கிறேன்னு சொல்கிறது ஏற்புடையதல்ல. அது எப்படி திருந்துவான்? நீங்கள் டாஸ்மாகில் இப்போ போதை இல்லையா? நான் 4 கோடி போட்டு படம் எடுத்தேங்க. 2012 அதிரடின்னு ஒரு படம் எடுத்தேன். டாஸ்மாக் கடையில் போய் மக்களை காலில் விழுந்து குடிக்காதன்னு 12 எடுத்தேன், வெளியிட்டேன். என் காசு போட்டு தான் எடுத்தேன். அதுக்கு ஒரு மானியம் கொடுக்கல, ஒரு பூனையும் கொடுக்கல. இப்போ சரக்குன்னு தான் இதை எடுத்தேன். 4 கோடிக்கு மேலே ஆயிடுச்சு. இடத்த விற்று என் கை காசு போட்டதா, என்னால் யாரும் நஷ்டமடையக்கூடாது. அதை வெளியிடுறதுலேயே பல சிக்கல். எல்லாம் ரெட் ஜெயின்ட்டு அக்டோபஸ் மாதிரி இவங்க தடுக்கிறாங்க. காலையில் 10:30 மணிக்கு கமலா தியேட்டரில் ஷோ கேட்டால் நைட்டு 10:30க்கு எதிரில் கோரமாலில் கொடுக்குறாங்க. 10:30 மணிக்கு நான் என் படத்தை பார்க்க வருவானா? நான் தளபதி விஜயா? அப்படி அங்கேயே தவறான திரையரங்கள் கொடுத்தாங்க. கேப்டன் இறந்துட்டாங்க. சரி, ஓடிடியிலையாவது போடலன்னா குறைஞ்ச ஒரு விலையில் விற்றேன். 1.5 வருஷம் ஆச்சு. ஓடிடியில் போட விட மாட்டேங்கிறாங்க. அந்த படம் வந்தாவே போதையை ஒழிச்சிடலாம், டாஸ்மாக் எதிராக மக்கள் போராடுவாங்க. அந்த கதை அமைப்பு அப்படித்தான். நிறைய நடிகர்களை வச்சு எடுத்தேன். அதை வெளியிடவே இவங்க தடுக்கிறாங்க. நடிகர் சங்கம் நக்கிட்டு கிடக்குது, ப்ரொடியூசர் கவுன்சில் படுத்து கிடக்குது, யாரையும் எந்திரிக்க விடலை. இது வேதனையோடு சொல்றேன், வேதனையோடு சொல்றேன். ஆமா, நான் தான் பிடிச்சி கொடுத்ததே. அதாவது காவல்துறையிலேருந்து ஒரு அதிகாரி உங்கள் பையன் பேசுகிறாரு, பயமாக இருக்குது, இங்கே வாங்கன்னு மெக்கானிக் சொன்னார். அடித்து விழுந்துட்டு போனேன். அவர் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு, அந்த ஃபோன் யாரோ 1 மாதத்துக்கு முன்னாடி 2-3 பேரை கைப்பற்றி இருக்காங்க. அவங்கள அவன் இவன் நம்பரை சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட இவன் வாங்கியிருக்கானா. அப்படியாடா? எனக்கு அவன் சிகரெட் குடிப்பான்னு கூட தெரியாது. உண்மையிலேயே நான் எந்திரிச்சு காலையில் என் பொழப்பை பார்த்து போயிடுவேன். அவன் எங்கெங்கேயே சுற்றிட்டு இருக்கான். ஆமாம், ஒரு தடவை அடித்து நான் பலார்னு ஒரு அறை விட்டேன். அங்கேயே அடி பலார்னு விட்டேன். நீ கூப்பிட்டு போங்க. அவங்க சொல்லிக்கல, சரி அடிக்காதீங்க சார், நான் கேட்டுட்டு இல்லை 4 பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க, விட்டுருவேன்னாங்க. போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியாதா? கூப்பிட்டு போய் நல்லா வச்சு செஞ்சு எஃப்ஐஆர் போட்டு தட்டாங்க. பையன் நேற்று தான் வந்தான். அது எனக்கு மகனுக்குன்னு நான் பார்க்கல, எல்லா மகனுங்களுக்கும் எல்லா பேரனுங்களுக்கும். சின்ன பள்ளிக்கூடம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வரைக்கும் அந்த என்ன வாய்க்குள்ள வைக்கிறது தலையாணியா மாத்திரை மெத்தமிட்டமே சார், தமிழகம் முழுக்க நாசமாக போயிட்டாங்க. இது பெரியார் ஆட்சி அப்படின்னா இங்கே வாங்க. 500 மரங்களை, தென்னை மரங்களை 500 அதுக்கு மேலேயே வெட்டனவரில் குடிக்கிறாங்கன்னு போட்டு மரங்களை வெட்டனவர். ஒரு மரத்தை வளர்க்க எவ்வளோ பாடுபடுறேன்னு தெரியும். அப்பேற்பட்ட பெரியார் ஆட்சின்னா இங்கே மதுவை திறந்து விடலாமா? நீங்கள் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். வான்புகனும் வள்ளுவருக்கு வான் உயர செலவைக்கிறேன். எதுக்கு வைக்கிறீங்க? வாயில் தோறும் வள்ளுவம், ஆனால் இவர்கள் வாய் நாரும் தினம். என்ன கொடுமை இது சார்? இதுல வேதனையான விஷயம் என்னன்னா, ஒரு
விஐபிங்கனால அவர் பையன் பண்றது எல்லாம் வெளியே தெரிஞ்சு போகுது. ஆனா வெளியே தெரியாம சின்ன சின்ன பசங்க தமிழகம் சார் தமிழகம் முழுவதும் கெட்டு சீரழிஞ்சிட்டாங்க சார். பேசிக்கா எங்க இருந்து வருதோ அதை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாம அந்த பசங்க நீங்க பூந்தமல்லி இல்ல டன்னா பிடிபடுது. அதை இந்த காவல் அதிகாரிகள் எடுக்கிறாங்க, அவங்க மகனுக்கு வைக்கிறாங்க, அவங்களே ஆளை வச்சு வைக்கிறாங்க. இதுதான் நடக்குது, வேதனைக்குரிய விஷயம். இது பெரிய செயின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு சார். அது அடிச்சவன் அப்படியே நாசமா போயிடுறான் சார். இளைய தலைமுறை போதையில எல்லாமே நாசமா போகுது. அதை உடனடியா தடுக்கணும், இல்லாட்டி தமிழ்நாட்டை காப்பாற்றப்படாது. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா? யாருக்கு சார் சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் தான் கடைசியால இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கேள்வி கேட்குறது வெட்டி கொல்லணும், அவனை சுட்டு தள்ளணும். என்கவுண்டர்ல எல்லாரும் முன்னாடி நின்று கலால் அடிச்சு கொள்ளுங்க. அது யார் அந்த சாருங்கிறத ஒரு 2 அறை விட்டு கேட்க வேண்டியதானே. அவனையே வச்சு பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஃபோனில் இருந்திருக்கு, அவன் இன்னொரு சார் கூட படுக்கணும்னு சொல்லியிருக்கான். அதானே எவ்வளோ பெரிய ஒரு காலேஜில் ஒரு கல்லூரியில் வன்மையாக. இப்போ நேற்று சத்தீஸ்கரில் 2 நாள் முன்னாடி ஒரு பத்திரிகையாளரை வெட்டி கொல்லி போட்டிருக்காங்க. சென்ட்ரல்லையும் நிறைய நடக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அது அது கேள்வி கேட்க எல்லாருக்கும் உரிமை இருக்காது. மாபெரும் தவறு. கவர்னருக்கு மாளிகையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். இப்போ யாரந்த சாருங்கியில் எனக்கு பன்வாரிலால் புரோஹித் தான் ஞாபகம் வர்றாரு. ஒரு அம்மாவை தூக்கி பேராசிரியர் தூக்கி உள்ளே போட்டு கவர்னர் மாளிகை ஏவி விட்டு போலீஸ் பட போய் ஞாபகம் சொல்கிறது புரியுதா? பன்வாரிலால் புரோஹித்துக்காக தான். அவரெல்லாம் கிழவன் இல்லை, அவர் ரொம்ப இளமைன்னு சொல்லி ரெக்கார்டெல்லாம் இருக்கிறதுல அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் நல்லா அந்த அம்மா போன முதல்ல பிடுங்கிட்டு அழிச்சிட்டு இத்தனை வருஷம் அந்த அம்மா தான் உள்ளே போட்டு வெளியே விட்டாங்க. அதுக்கு மேலே தகவல் உங்களால் எடுக்க முடிஞ்சதா? இந்த கவர்னர் மாளிகை எப்போ பார்த்தாலும் லீலா வினோதங்களுக்காகவே கட்டி விட்டுருக்காங்க போல. 600 ஏக்கரு 6000 மான்கள். இன்னைக்கு தான் இது ஒரு புதிய தகவலாக இருக்குது. 98ல் நான் கவர்னர் மாளிகை முன்னாடி கிரிக்கெட் ஆடினேன். உங்களுக்கு பழைய பேருக்கு ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எதுக்கு? ஒலிம்பிக்கில் தகரம் கூட வாங்கல அப்போ இந்தியா. அதுக்காக நான் 35 நடிகர்களோட நான் பாவன் சகாதேவன் மகாதேவன் வந்தாங்க, ராஜனோட ராஜன் பிள்ளைங்க 2 பேர் வந்தாங்க, கணேஷ் பிரபு கணேஷ். ஆமாம், பிரபு கணேஷ் இயக்குனராக இருக்க போக மிஸ்டர் பென்னி சரியா சொல்றாரு. அப்போ முதல் அதாவது விளையாட்டு திடல்களில் எதுக்கு உங்களுக்கு கவர்னருக்கு 600 ஏக்கர்ல மாளிகை அப்படின்னு 98ல் போராடி இருக்கேன். ஒரு நடிகர் சங்கமோ ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலோ ஒரு உறுப்பினர் எனக்கு பாதுகாக்கலை. அடுத்த நாள் காலையில் நைட்டு அரெஸ்ட் ஆகுது. அடுத்த நாள் காலையில் ஒரு பெண்ணை கற்பழிச்சின்னு போட்டு பெருசாக போட்டு வந்துச்சு. தகவல் எடுத்து இதே ஸ்டாலின் உள்ள போட்டார். அது நான் ஒன்றும் 100% அக்மார் யோக்கியன்னு சொல்ல வரல. தொழில் காதலிச்சாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி தான் வச்சுருந்தேன், அவங்க தப்பாக பண்ணாங்க. அப்புறம் பார்த்து அதுக்கு தண்டனையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு 2011 நவம்பர் 11 இது அந்த பெண்ணுக்கு 2 கல்யாணம் நடந்திருக்குது, வெஜினிட்டி இழந்தேன்னு சொன்னது தப்பு அப்படின்னு சாட்சிகளோட எனக்கு 50 லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும்னு ஆர்டர் ஆச்சு. அது எந்த பத்திரிகையிலையும் வரல. வந்திருக்கு, பெரிய பெரிய ஹிண்டுவெல்லாம் வந்திருக்கு. அதை யாரும் சட்டம் செய்யலை. அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் தான் போராடி இருக்கேன். 8 வழிச்சாலைக்கு போராடினேன். எந்த நடிகர்களோ சங்கமோ யாரும் என்னை காப்பாற்றலை. அதை பற்றி எனக்கு கவலையெல்லாம் இல்லை. கவர்னர் மாளிகையில் நீங்கள் சொல்ல வரையில் கவர்னர் நினைச்சா ஒரே சிரிப்பாக தான் வருது. அவர் எதுக்கு வேகமாக போகிறாரு, எதுக்கு வேகமாக இந்த பக்கம் போகிறாரு? இந்த ரஜினி சார் ஏர்போர்ட்டுக்கு போயில வேகமாக போவார், ஃப்ளைட்டை தூக்க போகிற மாதிரி போய் உக்காந்துக்குவார். அந்த மாதிரி பாவம் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் ரஜினி சார். ஆமாம், இல்லைப்பா நான் அப்பயே நீ கேட்கறது புரியுது. வீடியோவில் பார்ப்போம்ப்பா, வேகமாக போவார். ஐயோ ஃப்ளைட் ஹைஜாக் பண்ண போகிறாரோ, போய் ஒன்றும் பண்ண போகிறாரு, அவர் தான் பைலட் ஓட்ட போகிறாருன்னு போய் ஜம்முன்னு உட்காந்துக்குவார். அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த கவர்னர் எதுக்கடா வர்றாரு? பரீட்சை எழுத போயிட்டு அவனால பரீட்சை எழுதாமல் அவன் அங்கே இங்கே முறைச்சி பார்த்து போட்டு ஒன்று பின்னாடி திரும்பி போனா எப்படி? கல்யாணம் மாப்பிள்ளை தோழனாவோ மாப்பிள்ளனாவோ போய் கல்யாணம் நடக்குது, நேராக போய் நின்றுட்டு அங்கே இங்கேயும் முறைச்சி பார்த்துட்டு மொய்யும் எழுதாமல் இலையிலையும் நக்காம காசும் போட அதுக்கு பாதுகாப்புக்கு பல பேர் பின்னாடியே ஓடி வர்றாங்க.
எனக்கு என்ன கொடுமைன்னா அன்னையிலேருந்து நான் எதுக்குறேன் இந்த கவர்னர் போஸ்ட் தேவை ஒழிச்சுக்கிறதுக்கு சார். கோடிக்கணக்காக செலவாகுது சார். அவர் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டேன், நான் யாரை விட்டு கொடுக்க முடியாது. தமிழ் தாய் வாழ்த்துன்னு இன்னைக்கு எத்தனை பேருக்கு அது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அந்த மனோன்மணியம் படிச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு வாங்கி படிங்க சார். அந்த பகுதியில் ஈருளி இயல், அதாவது அந்த இலக்கியம் ஒரு பக்கம் இலக்கிய நயம், அடுத்த பக்கம் எதிர்பக்கத்தில் வரிக்கு வரி அது கட்டுரை உரைநடை வடிவில் இருக்கும். அவ்வளவு, அதாவது அவரை போல ஒரு மூதறிஞர் தமிழறிஞர் இருக்க முடியாது. அந்த ஒரு இதில் இருந்து கலைஞர் தேர்ந்தெடுத்து அது திராவிடர் திருடாடும்னா அந்த காலத்தில் அவர் பிறந்ததே திருவனந்தபுரத்தில். அப்போ எல்லாம் ஒன்றா இருந்தது, சென்னை மாகாணமாக இருந்தது. அதனால அந்த அப்போ மொழிவழி மாகாணங்கள் பிரிஞ்சிருச்சுன்னா தமிழர் திருநாடுன்னு பாடியிருப்பாரு. அந்த காலகட்டத்துக்கு அந்த சீமான் மேலேயும் தப்பு இல்லை. அது விஷயங்கள் இப்படி தான். இப்போ பெரியார் குறித்து யாராவது பிஜேபிக்காரங்க எதிர்த்தா கேளுங்க, எனக்கு யாராவது கேட்டால் தான் கோபம் வரும். நீங்கள் ஒரே கேட்டுட்டு இருக்கீங்க, இது ரொம்ப அநியாயம், இதெல்லாம் ரொம்ப அநியாயம். சின்ன வயசுல சொல்லுவாங்கல்ல, கவர்னர் இதே கேள்வி குத்தா இருக்குப்பா, இவரை முதல்ல அனுப்பிச்சு வைங்கப்பா. 6000 மான்கள்ப்பா, 100 ஆடு வளர்த்தாவே மாசத்துக்கு 2 ஆடு மண்டை போட்டுருது. ஸோ எத்தனை மான் மண்டை போடும்? இன்னொன்று எனக்கு ஆற்றாம என்னன்னா, மற்ற கவர்னர்லாம் பண்ணுவாங்க புறத்துக்கு முன்னாடி சென்னாரெட்டி, அதுக்கப்புறம் இருந்தால் என் குழந்தைக்கு அங்கே முடிய இறக்கியிருக்கேன். அங்கே ஒரு தர்கா இருக்குது, 2 இருக்குது. ஒரு வழி பாதையாக அந்த பக்கம் பிரித்து விட்டுருப்பாங்க. மக்கள் வாட்டுக்கு டெய்லி போவாங்க. அந்த தர்காவில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் மாதிரி பண்ணிவிட்டு, நான் 4-5 வாழைத்தாரை மாதத்துக்கு ஒருக்கா கொண்டு போய் அதில் பழமாக நைட்டே கொஞ்சம் நல்ல பழுத்து தான் எடுத்துக்குவேன். குறைஞ்சது 2 வாழைத்தார், அப்போல்லாம் வெறும் 150 ரூபா விட்டா பெரிய தார் வரும். அது மான்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுப்பேன், சாப்பிட்டு போகும். ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ அங்கே போய் பார்த்தா அந்த பேரிகேட்டே ஒரு 1000 இருக்குங்க. அங்கே கீழே உள்ளுக்குள்ளே யாரையோ வச்சு அவ்வளவு தடுப்பு. ஏதோ ஒரு இந்த பாட்டில் ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு இப்படி வச்சுட்டு அவன் போயிருக்கான். என்ன கொண்டு போய் அங்கே வச்சிருக்கான். இந்தியா அங்கே முதல்ல நியூஸ் பிளாஸ் ஆகுது, கவர்னரை ஒழிச்சு கட்டிட்டாங்க, கவர்னர் உயிர் தப்பித்தார். இது என்ன பண்ணுறது இதுக்கு? அதுக்கு பயந்துட்டு தான் இவங்க இவ்வளோ போலீஸ் போட்டிருக்காங்க போல. அப்புறம் முந்தா நேற்று ஒரு 4 நாள் முன்னாடி கிறிஸ்மஸ் விழா நான் இதுக்கு போனேன். அந்த எங்கேயாவது போகணுமே சுத்தணுமே, இந்த பெசல் நகர் பீச்சு நகர முடியல, இன்ச்சு கூட நகர முடியல. வண்டி எடுத்துட்டு வேதனையாக போச்சு. அப்படியே நகர்ந்து உள்ளே போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பெசல் நகர் பீச் அங்கே ஒரு இடத்துல வண்டி திருப்பலான்னா ஒரு பெரிய பங்களா மாதிரி இருந்துச்சு, காம்பவுண்ட் திறந்து இருந்தது. ரிவர்ஸ் போட்டால் 10 பேர் துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றான். கவர்னர் மாளிகை அது. அவர் காலையில் 5 மணிக்கு அங்கே போய் கண்ணு முடிச்சு முதல் சூரியனை அங்கேருந்து பார்க்கணுமா. அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் உடச்சி தள்ளிட்டு எல்லாம் மக்களுக்கு திறந்து விட வேணாம். கவர்னர் மாளிகையிலேயே போராட்டம் 98 அப்படியே இருக்குது. இன்றைக்கி 30 வருஷம் கிட்டாக போகும். அதாவது அங்கே ஸ்விம்மிங் பூல் கட்டுங்க, இது ஒலிம்பிக்குக்காக இது கொடுங்க. காலையில் போய் பாருங்கள், அந்த சண்டே இன்னைக்கு பிச்சுக்கு எவ்வளோ அடிச்சுக்கிறாங்க நம்ம பசங்க. கிரிக்கெட்டுக்கு 10 கிரவுண்டு ஒதுக்குங்க, கட்டி விட்டு ட்ரைனிங் கொடுங்க. எதுக்கு கவர்னருக்கு அவ்வளோ மாளிகை? அவர் என்ன வெங்காயம் உரைச்சிட்டாரு? எந்த கவர்னருமே எல்லாமே பாலியல் தான் பண்ணுறாங்க, எல்லா கவர்னரும் பண்ணுறாங்க. அப்போ யார் அந்த சாருங்கிறதுல எனக்கு தான் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. ஏன்னா பன்வாரிலால் புரோஹித், அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார்ப்பா, பீஷ்மராவ்னு ஏதோ வருமே, எனக்கு அவார்டெல்லாம் கொடுத்தார், பீஷ்மநாராயண் சிங். ஐயோ எல்லாமே அதுக்கு பேர் என்ன சொல்றது, மைனர்கள், மல்லுவேட்டி மைனர் மாதிரி. இவர் பல்லு போன வயசுலயே மைனர்களா இருக்காங்க, அதுதான் பெரிய விஷயம். இப்ப விஜய் ஃபர்ஸ்ட் கவர்னர் வேணாம் தமிழ்நாட்டுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பாலியல் வன்கொடுமைக்காக கவர்னரே பார்த்து ஒரு சொன்னாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒன்று சிஎம் இங்கே இருக்காரு, அவர் தாக்குறாங்க. ஏன்னா அது திமுக அகற்றப்பட வேண்டிய இயக்கம், அது திராவிடர் போர்வையில் அண்ணா ஆட்சி நடத்தலை, பெரியார் ஆட்சி நடத்தலைன்ட்டு அவர் வர்றாரு. அது கவர்னர் அவருக்கு தெரிஞ்ச அரசியல் இப்போ தானே வந்திருக்காங்க. கவர்னர் லீலா வினோதங்கள்லாம் இனிமேல் சொல்லுவாங்கல்ல, அதனால போய் பார்த்துருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்கன்னா, லியோ
நீ ஒரு நிகழ்ச்சியிலேயே வெற்றி விழாவிலேயே நான் தான் முதல்ல எல்லாம் இந்த ரசிகர்களுக்காக பாராட்டியிருக்கேன். இந்த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ் அந்த வீடியோவெல்லாம் வந்தது. தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு என் கூட நாளைய தீர்ப்புன்னு படத்தில் தான் முதல் அப்பா அறிமுகப்படுத்தினார். அதனால் அரசியலுக்கு வந்திருக்கார். அவர் மனு கொடுக்குறார். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இனிமேல் உங்கள்கிட்ட கொடுப்பார். இல்லை உங்கள்கிட்ட கொடுக்கலங்கிறதுக்காக முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏங்க முதலமைச்சர் தாங்க முதல் இல்லை. வேணாம்னு சொன்னவரு ஏன் கவர்னர் மீட் பண்ணணும்? அவருக்கு அங்கே அமைதியான சூழல். கவர்னர் மாளிகைக்கு உள்ளே போய் பார்த்துக்கலாம். நாளைக்கு நம்ம ஜெயிச்சு ஏதாவது துணை முதல்வர் அப்படி இப்படி ஆகிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கவர்னரை வைக்கணும். இதெல்லாம் வசதியாக இருக்கான்னு பார்க்கறதுக்காகவும் பிரச்சனை தீர்க்க போனா இருக்கிறீங்க, போகலைங்கிறீங்க. அங்கே அப்புறம் எங்கேயோ போய் வீட்டுக்குள்ளேயே வரவழைச்சி கொடுத்தாருங்கிறீங்க. அங்கே அவர் போனால் 4-5 பேர் செத்து போயிட்டா, கூட்டம் போயிட்டா, ஐயோ நீ ஏன் போன செத்துட்டாங்கிறீங்க, நிவாரணம் கொடுக்குறீங்க. முதல்ல அவரே ரொம்ப கேட்டுட்டு இருக்காரு. அவரு கேட்பாரு, அவரு ஜெயிச்சிருவாரு. யாரு உதயநிதி? அவங்க மனைவியா? இயக்குனர் யாருக்கு? அவங்க ஹாலிவுட் படமே எடுக்கலாம்ப்பா. ஆமாப்பா. என்னப்பா எவ்வளவு பெரிய பத்திரிகையாளர் நம்புறீங்களா? இதை நீங்க நம்புறீங்களா? என் படத்தையே நிப்பாட்டிட்டாங்க சார். என்னோட படம் வெளிவரல. ஓடிடி எந்த நாய், எந்த கம்நாட்டி, எந்த எரும மாடு, எந்த நாதாரி பையன் தெரிய மாட்டேங்குது. இந்த ஓடிடி முதலாளிகள் யாரையாவது தெரியுமா? நானும் ஃபோன் யாருனோ ஒருத்தர் வாங்கிட்டான், நான் ஏதோ வித்துட்டேன். அவருக்கு ஃபோன் போடுறேன், சார் என் படம் வந்தால் நல்ல மக்களுக்கு இதாகுமே, ஓடிடியாவது வெளியிடுங்க சார். நான் வெளியிட மாட்டேன்னு நான் சொல்கிறேன். இந்த ஓடிடிக்காரங்க எவனுமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அவங்க சத்தியமணி வேற சொல்றாங்க சார். இப்போ ஓடிடிக்காரங்களை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? இந்த அரசை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு. இப்போ வெற்றிமாறன் கூட நான் பார்க்கல. ஒரு நடிகனா நான் எது ஒன்றும் உண்மைன்னு சொல்லவே பாராட்டுனா பாராட்டுவேன், இல்லாட்டி 2வது பார்க்கல. முதல் படம் பார்த்துருந்தேன். அவர் இந்த ஏதோ அதான் இது கற்பனை கதை, இது நிஜம் இல்லை அப்படின்னு போட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. விடுதலை 2 முதல்ல அப்படி தான் போட்டிருந்தாங்க. அதுவே ஒரு எனக்கு ஏற்புடையதில்லை. நீ ஒரு சரித்திரத்தை சொல்ற, தைரியமா சொல்லணும். அப்ப நீங்களும் ஒரு கொத்தடிமை தான். அதுல எனக்கு என்ன முரண்பாடுன்னா, நான் அவர் கூட பழகல, பேசல, ஒன்றும் இல்லை. இவர் இயக்குனர், நானும் படம் எடுத்திருக்கேன். 50,000 ரூபாய் கட்டியிருக்கேன்ப்பா. இன்னும் கார்டு வரலப்பா, பாத்துக்கப்பா. நான் 90 பணம் கட்டினேன், இன்னும் கார்டு வரல. அதான் நீங்க இப்படியே உட்காந்து வராம இல்லைங்க, சொல்லி முடிக்கல. நான் சொல்ல வந்தேன்ல, வெற்றிமாறன் ஏதோ அந்த விழாவில் உதவியாளர், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரோ அசோசியேட்டோ வேலை சொல்லுன்னு கதறான். டேய் அதான் டைரக்டர் டீம்னு சொல்லிட்டேன்டா, அதுலாம் நீ வந்துட்டடா. எவ்வளோ பெரிய கொடுமைங்க அது. ஒருத்தன் உழைப்பை ஒரு சகோதரன் அது அந்த தன்மையை பூர்ஷவாக்களின் தன்மை தானே. வெற்றிமாறன் அவர் எனக்கு தெரியாது, பழக்கம் இல்லை. ஆனால் இப்போ தானுவெல்லாம் ஒரு படம் ஓடும், ஒரு டைரக்டர் எடுத்திருப்பார், பயங்கரமாக ஓடும், அடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அசோசியேட்டாக இருந்தவரை ஒரு டைரக்டர் ஆக்கி விடுவார். அந்த மாதிரி வந்தால் என்ன, அவர் உழைப்பை சுரண்டக்கூடாது, இருட்டடிப்பு செய்யக்கூடாது. இல்லை டைரக்டர் டீம்னு சொன்னேன்ல, கேமரா டீம்னாவே நீ தான்டா அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு புருஷத்தனங்கிறது உங்களுக்கு புரியலையா? அதை எனக்கு பிடிக்கல. அதனால இங்கே நான் அந்த சகோதர இயக்குனருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்த முறையாவது எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் அப்பசப்பையை வச்சு எடுங்க, எவனையோ வச்சு எடுங்க, மன்சூர் அலிகானை வச்சு நீங்கள் எடுக்க போகிறது இல்லை. புரியுதுங்களா? எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு டைட்டிலில் என்னையோ உண்மை கதைன்னு போடாமல் போ. ஆனால் இது நிஜம் அல்ல, இது கற்பனை கதை அப்படின்னு போட்டுட்டு நீங்களே உங்க முகத்துல கரிய பொறிச்சுக்காதீங்க. அந்த போராட்டக்காரர்களை கேவலப்படுத்துறாங்க. ஆமா, நிச்சயமா. சகோதரி கேளுமா. தமிழகத்துல போதை பழக்கம் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, போன்ற நடிகர்களை சரக்குன்னு சொல்லிட்டு திரைப்படத்துக்கு பேர் வைக்கிறீங்க. வெளியில பேனர் பார்த்தா ஆமா ஆமா சரக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா, நல்ல விஷயம். அந்த கான்டென்ட் போதை கூடாதுங்கிறதுக்காக கதாநாயகி போராடி ஜெயிலுக்கு போய் முதல்வர் சட்டசபை நீதிமன்றத்தில் உறுதி கொடுத்து மதுவிலக்கை அமுல்படுத்துகிறாங்க.
அதுதான் கதையே. அதனால நான் சரக்கு குடிக்கிற லாயராக இருப்பேன் அதில். அதனால ஒரு கவர்ச்சிகரமான ஒரு டைட்டில் சரக்கு, புரியுதுங்களா? அது நான் பொய்யான தகவலையே கொடுக்கல, புரியுதுங்களா? நான் முன்னாடி வச்சுருந்ததும் நீங்கள் கேட்குறது உண்மைதான் தங்கச்சி. என்னென்னா கொப்புரான சத்தியமானு தான் வச்சேன் டைட்டில் பதிவும் பண்ணிட்டேன். இந்த பாலா போன ஜெயக்குமார் டைரக்டர் இருக்காரு, இல்லை சார் சரக்குன்னு வைங்க சார், சரக்கு. அதான் மலேசியா வியாபாரமே போச்சு சார். அந்த மாதிரி பல கண்ட்ரியில் அந்த பேனரும் அந்த பாட்டிலில் இருந்தால் எடுக்க மாட்டாங்களாம். அதுதான்ப்பா, நீங்கள் நான் ஊக்குவிக்கலை. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வெளிவர விடாமல் இந்த ஆளுங்கட்சி தடுக்குது. அதான் கிருத்திகா உதயநிதி அவர்கள் சான்ஸ் வேணுமாம்மா, வாய்ப்பு நான் தான் எனக்கு வச்சு ஒரு படம் எடுக்க சொல்லுங்க, நான் ரெடி. நான் பண்ணுறேன். ஆமாம், நான் அப்புறம் நான் என்ன ஹீரோவா நடிப்பேன்? நான் ஹீரோ தான்ப்பா. நல்லா தான் இருக்கீங்களா? கேமராவில் தெரியுங்க. ஜோடியா புதுசாக விலங்க மாட்டி விடுறீங்களா? போன தடவை அப்படித்தான். நான் போன தடவை காஸ்ட் சென்சஸ், இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய ஜனநாயக புலிகள் சார்பாக 2 கோரிக்கை. 1, முற்றிலும் இந்த இவிஎம்மை ஒழிக்கணும். 2வது காஸ்ட் சென்ஸ். அதை பேசிட்டு இருந்தேன். நீ வைரமுத்து கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு திரிசா மேட்டர் கொண்டாந்து மாட்டி விட்டீங்க. இப்போ ஹீரோயினி கேட்குறீங்க. அது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். தவறு. அதுதான் அவர் சகோதரர் சீமான் தலைவர்கிட்ட நம்ம உட்கார்ந்து இந்த மாதிரி பேசினாவே நான் புரிய வச்சிருவேன். நீங்கள் அவர் என்னென்ன பேசினார் சொல்லுங்களேன். சீமான் அது தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு. அந்த காலகட்டம் இப்போ சகோதரி கூட இதெல்லாம் ஒரு தலைவர் 96 வயசு, அவர் எவ்வளோ பெரிய மாமனிதர் ஏங்க. ஐயோ. இப்போ அம்பேத்கர் 13ல் அங்கே போய் அமெரிக்கா போய் பரோடா அரசர் அனுப்பிச்சு படிக்கிறாரு. நியூயார்க் ஜார்ஜியா யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் வாங்குறாரு. லண்டனில் படிக்கிறாரு. பெரிய படிப்புகள் படித்து கோட் ஷூட் போட்டு இங்கே வந்தால் இந்த தீண்டாமை தண்ணி கொடுக்க மாட்டேன்னு அவர் கீழ்த்தரமாக நடத்தி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நீ கேட்ட கேள்விக்கு வர்றேன். அந்த ஆங்கிலேயர்களுக்கு கீழே அந்த அமைஞ்ச மந்திரி சபையில் இவருக்கு இடம் கொடுக்கல. இவர் வல்லபாய் பட்டேல் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த இந்து மதம் எப்படி இவங்க நசுக்கி கேவலப்படுத்துதுங்கிறதுனால பேசி வந்தவர். இரட்டை வாக்குரிமை வாங்குறதுக்கெல்லாம் பேசியிருந்து அதை அமுல்படுத்தியிருக்காங்க. அவர் அம்பேத்கர் அவர்கள் வல்லபாய் பட்டேல் சொல்கிறாராம், சரித்திரத்தில் இருக்கு, இந்த மாதிரி வாசல் வழியாக பாராளுமன்றத்தின் வாயில் வழியாக இல்லை, ஜன்னல் வழியாக கூட வர விட மாட்டேங்கிறார். அப்போ தான் இந்த இப்போ பிரிஞ்சு போயிடுச்சு இல்லையா பங்களாதேஷ் இஸ்லாமிய மக்கள், அவர்களோட அப்போ ஓட்டு போகிறதுக்கு வரி கட்டினவங்க படித்தவங்க அவங்க தான் பண்ண முடியும். அவர்கள் தான் பிரதிநிதியாக அனுப்புகிறாங்க. அப்புறம் சுதந்திரம் கிடைச்ச உடனே அது செல்லாதா போயிடுச்சு. அவரோட ஓட்டுரிமை செல்லாதனால பதவி இழந்துடுறாரு, எம்பி பதவி இழந்துடுறாரு. அந்த முதல் வாய்ப்பில் கிடைச்ச அவரோட ஒரேஷன், அந்த கமாண்டிங் ஓவர் லா படித்த இதில் அடித்து பொலி போடுறார். அதை பார்த்து பயந்து போன இந்த இந்துத்துவவாதிகள், நான் மன்சூர்லிக்கான இதை சொல்லலை, அதே வல்லபாய் பட்டேல் முதல்ல அவர் தான் நமக்கு வேணும் அப்படின்னு பம்பாயில் நின்று அங்கேருந்து 2வது முறையாக வர்றாரு. இல்லை, இப்படி 100 வருடங்கள் 150 வருஷங்களுக்கு முன்னாடி போராடின அம்பேத்கர் போராடின இஷ்யூ இன்னமும் அப்படியே இருக்கு. இந்த தாழ்ந்த ஜாதி கீழ் ஜாதின்னு அது வேதனைப்படுறதா இருக்கு. நீங்க என்ன கேட்டீங்க? அப்பா நல்ல விஷயம் சொல்றாருப்பா, சொல்லுங்க. அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவா பேசியிருக்காரா? பெரியார் ஆதரவு தான் கொடுப்பாரு. தப்பு. இன்னொன்னு, பெரியாரு சீமான் திட்டம்னா அதுக்கு முழுக்க காரணம் இந்த வீரமணி ஐயா அவரை தான் சொல்லுவேன். சார், இப்போ பெரியார் எவ்வளவு கஞ்சம் பிடிச்சி 1 அண்ணா 2 அண்ணா எவ்வளோ சிக்கனமாக வாழ்ந்த மனுஷன். ருசியாவுக்கு போகிறாரு. நான் படிக்கிறேன், சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்தவன் 63ல். இந்த ஒருத்தர் கொண்டு 200 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ கம்பளி அந்த ஷூ எல்லாம் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. டே சண்டாலா என்ன வாங்கிட்டு வந்துட்ட நீ?
என்ன இப்படி பண்ணிட்டு, ஐயோ இதெல்லாம் வேணாம், எனக்கு அந்த காசை கொடுத்துடக்கூடாதா, இது கழகத்துக்கு பயன்படும் இல்லையான்னு சொல்லிட்டு அதை விற்க சொல்லிட்டு மோர் மார்க்கெட் வந்து வெறும் 20 ரூபா கொடுத்து போட்ஸு அந்த கம்பெனியை வாங்கி மோர் மார்க்கெட்டில் அதைத்தான் போட்டுக்கிட்டு ருசியா முழுக்க பயணம் பண்ணுறார். அவ்வளோ சிக்கனமாக வாழ்ந்தவர். அதோட சிக்கன ஒண்ணு இருக்கு. ஆ பெரியார் வந்து வெளியூர் போனாங்கன்னா அந்த பார்சல்ல நூல் கட்டுவாங்கல்ல, அப்பெல்லாம் சணல் தானே. ஆமா 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 சன்னல். அந்த சணல் எல்லாம் உருண்டையா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு பந்து மாதிரி ஆக்கி கடைசியில ஏதாவது ஒரு கடையில போய் பக்கோடா வாங்கி சாப்பிடுவாங்க. பக்கோடா அப்ப கூட சொல்லாராம் அதுதான் நான் சொல்றேன். பெரியார் வழி ஆட்சி நடத்துறீங்கன்னா பெரியார் மாதிரி சிக்கனமா நீங்க இருக்கணும். நீங்க உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன் ஆகிக்கிட்டு இப்போ நான் ஏன் இவரை குறை சொன்னேன்னா, எனக்கு ஒன்றும் அவர் கூட எந்த சண்டையும் இல்லை, அதிகமாக பேசி பழக்கம் இல்லை. ஒரு தடவையோ 2 தடவையோ மேடையில் பார்த்துருக்கேன் வீரமணி ஐயா அவர்களை. அவ்வளவு சொத்தை விட்டுட்டு போனாங்கல்ல தம்பி, அவ்வளவு சொத்து அவ்வளவு இதை விட்டுட்டு போனாங்கல்ல. எதுக்காக விட்டார்? இயக்கத்தை பரிசு பண்ணணும், இந்தியா முழுக்க கொண்டு போகணும், உலகம் முழுக்க கொண்டு போகணும். இயேசுநாதர் எப்படி 12 சீடர்கள் கிளம்பி பண்ணாங்க, அந்த அளவுக்கு ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லலை. அவ்வளவு அதில் ஒரு துளி கூட இவங்க பண்ணாமல் சொத்தை அடகாத்து வச்சுக்கிட்டு வட்டிக்கு விட்டுட்டு தமிழ நிதியா என்ன அது பெரியார நினைச்ச வேலுப்பிரபாரை வீட்டவே ஆட்டையை போட்டாங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வீட்டை வட்டிக்கு விட்டுக்கிட்டு இதனாலதான் இது நடக்குது. இந்தியா முழுக்க இவங்க கொண்டு போகல. நான் திமுகவையும் குற்றம் சாட்டுறேன், திராவிடர் கழகம் இப்ப நடத்திட்டு இருக்கவங்களையும் குற்றம் சாட்டுறேன். சும்மா அங்க நூலகம் வச்சிருக்கோம், இங்க புக்கு வச்சிருக்கோம், அங்க யூனிவர்சிட்டி இருக்கு, இதெல்லாம் வேலைக்காக. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், காட்டுமிராண்டி அப்படின்னு சொன்னார் கடைசி வரைக்கும். இப்போ நான் எல்லாம் கடவுள்னா அல்லா இல்லை, கிறிஸ்துவ இல்லை, கிருஷ்ணர் இல்லை, ராமர் இல்லை, அவர் ஒட்டுமொத்த எல்லா கடவுளையும் தான் சொன்னார். ஆனால் இப்போ எல்லாராலும் நேசிக்கப்படுறவராக ஒருத்தர் இருக்கார், அதை கொண்டு போகலை. அதனால தான் வட இந்தியாவில் இன்னும் கேவலமாக போய்கிட்டு இருக்கு. சும்மா தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு சொல்லிக்கிட்டா இப்போ என்ன நிலையில இருக்கு சார்? எல்லாம் இந்திக்காரை வந்து ஆக்கிரமிச்சுட்டாங்க, ஒரு இடம் இல்லை, எல்லா இடத்தையும் வளைச்சி போட்டாங்க. கோயம்புத்தூர், மதுரை, இங்கே சிட்டியில் இந்திக்காரன் வந்து வெத்தலை போட்ட நம்மள பான்பரா போட வச்சுட்டான். நீ ஏன் போடுறீங்க? நான் ஏன் போடுவேன்? சாமி போட வச்சா பரவாயில்லையே. எல்லா குழந்தைகள் விஷம் மாதிரி உணவே நஞ்சாயிடுச்சு. ஆன்ஸ் எங்க இருந்து வந்தது? சரி, என்ன அதான் வட இந்தியால இருந்து வருது. உங்களுக்கு மானியம் தரலையா? அது எப்படின்னா நிதி பற்றாக்குறையெல்லாம் இல்லை. இப்ப காய போட்டு எலெக்ஷன் வரையில மொத்தமா 5000 ரூபாய் கொடுப்பாங்க, எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. இது பழைய டெக்னிக் இது. ஆமா, மாசம் அது ஒரு இல்ல, அது அந்த மாதிரி ஒரு நடந்து. அதுதான் நான் நடிகர் சங்கம், அதுதான் நடிகர் சங்கம்ங்கிறது. அதெல்லாம் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்காரு விஷால். அவர் எப்படி நடந்துக்கணும் ஒரு பொது வெளியில. அன்னைக்கே சாயந்தரம் பார்த்தேன், அதுக்கான காரணம் தெரிஞ்சது. புஷ்பு பிராட்டியார் ஒரு பெரிய தலைவியா இருக்காங்க, அவரை பார்த்த உடனே கட்டி போச்சு. அதான் அவர் இன்னொருத்தன் பொண்டாட்டி, அவர் சமூகத்துல பதவியில இருக்கிறவரு பொது வெளியில இப்படி நடக்க கூடாது இல்லையா? படத்துல நடிக்கிறது வேற, பொது வெளியில அது அநாகரிகம். நீங்க கேட்ட கேள்விக்குத்தான் பதில் சொன்னேன். விஷால் அப்படிலாம் நடக்கக்கூடாது. அவர் வீட்டுக்காரரு சுந்தருக்கு எவ்வளவு மனவேதனையா இருந்திருக்கும். சிரிக்காதீங்கப்பா, அப்படி இல்லை. என்னதான் நடிகையா இருந்துட்டாலும் அவர் கண்ணகியா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பொது வெளியில ஒரு கண்ணகிய, ஒரு கோவலன் இல்லை, வேற ஒருத்தர் கண்ணகிய, வேற ஒருத்தர் கோவலன் அல்லாதவர் ஒருவர் முத்தம் கொடுத்து புச்சுன்னு முத்தம் கொடுக்குறாரு. அது எனக்கே அசிங்கமா இருந்தது. ஒரு நடிகரா அப்படிலாம் நடந்துக்க கூடாது. அவர் உடல்நிலை தேறிடுவார். சின்ன வயசு தானே, இன்னும் கல்யாணம் வேற ஆகல. இப்பே இந்த நடுங்கன்னா கல்யாணத்துல என்ன ஆகுது? அதனால அவர் திருத்திக்குவார். மும்பையில மற்ற மாநிலத்துல வந்து பெண்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணா எல்லா நடிகர்களும் வந்து பெரிய உச்சப்பட்ட நடிகர்களும் வந்து குரல் கொடுக்குறாங்க. ஆனா இங்க நடந்த ஒரு விஷயத்துக்கு யாரும் குரல் கொடுக்கவும் இல்லை. அதே மாதிரி ரஜினி சார் கேட்கும் போது நோ அரசியல் கொஸ்டின் சொல்லிட்டாரு. அது எப்படி பாக்குறீங்க? ரஜினி சாரே மறுபடியும் கொண்டாந்து பாட்டுறீங்க. அவர் தான்
நடிக்கிறதுல மட்டும் பண்ணுறாரு. இந்த இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இதை கேட்கல, நோ அரசியலுங்கிறாரு. அதே அவர் பழைய இதில் கிளிப்பிங்ஸில் வருது, ராமையா ஆண்டாலும் ராவணி ஆண்டாலும் நான் ராவணனோட ஃபேனு, நான் ராவணனோட பிரதிநிதி அப்படின்னு ஸ்ரீபிரியா வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல சொல்லுவார், நான் ராமன் வந்து சொந்த பொண்டாட்டி சந்தேகப்பட்டவன், நான் ராவனை 14 வருஷம் பாதுகாத்தவன் அப்படின்னு நான் ராவணன் அப்படின்னு காட்டிக்கிறாரு திரைப்படத்தில். நடைமுறையில் அவர் இப்படி ஒரு பயந்தாங்கொல்லியாக இருக்கிறாரு. அவருக்கு மீட்ரு ஓடுது, அவர் படத்துக்கு 80 கோடி சம்பளம் வாங்க முடியுது, ரெட் ஜெயண்ட் எடுக்குது. அதனால கமலஹாசனும் அங்கே அடைக்கலாம், ரஜினிகாந்தும் அங்கே அடைக்கலாம், நடிகர் சங்கமும் அடைக்கலாம். நீங்க அவர்தே கேட்டுக்கலாம். பரவாயில்ல, நான் தான் இப்போ மாட்டிருக்கேன், சும்மா இருங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது. நீங்க என்ன வேணாலும் நாகப்பட்டினம் சார் மாதிரி கேளுங்க. அவங்கள்ட்ட தான் கேட்கணும், நீ என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். இப்போ சொல்லிட்டேன், பொது வெளியில் நடந்தது தவறு, கவர்னர் செய்யறது தவறு, முதல்வர் செய்யறது தவறு. சார், முதல்ல இந்த நாடு உருப்படணும்னா இவிஎம் மிஷினை ஒழிச்சு கட்டுங்க. நான் ஏன் இப்போ கேட்குறேன்னா, 40 எம்பி வச்சுருக்காங்க திமுக. இப்போ என்கிட்ட இருந்துடலாடே, முதல்ல நிப்பாட்டு, தேர்தலை நிப்பாட்டு. நான் உங்களை சொல்லலை, தேர்தல் நடத்தாத, நீ இவிஎம் மிஷினை தூக்கி போடு, பேலட் பேப்பரில் நடத்து அப்படின்னு ஒரு திராணியோட ஒரு தொடையை தட்டிக்கிட்டு திமுக கேட்கலாம்லங்க. அதுக்கு ஒன்று பாரு, உடனே கீழே சங்கியை நாளைக்கு கீழே போடுவான், நீ வந்து அப்போ தமிழ்நாட்டு மட்டும் எப்படி ஜெயிச்சாங்கோ, இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. சார், தொடர்ந்து 3 தடவையும் இந்த மெஷினை வச்சு தான், இந்த ஹோட்டலுக்கா மெஷினை வச்சு தான் தில்லாலங்கடி வேலை பண்ணி வந்துட்டு இந்த எல்லா நிகழ்வுக்கும் காரணம் அதுதான். திமுக இப்போ அவங்க எதிர்க்கலை, அவங்க வழிவகுத்துக்கிட்டு இன்டைரக்டாக அவங்க எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் இருக்காங்க. அதனால நாட்டு மக்கள் நாசமாயிட்டு வர்றாங்க. கண்டெய்னராக பிடிச்சாங்களே பணம் எங்கே போச்சு? 3 கண்டெய்னரில் பணம் பிடிச்சாங்களே எங்கே போச்சு? 20,000 கோடிக்கா எவ்வளவோ கொக்கைன் இங்கே கப்பலாக வந்துச்சு, துறைமுகம் அங்கேருந்து தான் இங்கே வருது, எங்கே போச்சு? செய்தியாகுது, அடுத்த நாள் மறந்துடுறாங்க. எல்லாம் ஏர்போர்ட்டில் தங்கத்தை வந்து துறைமுகத்தெல்லாம் தார வாத்துட்டாங்க. சென்ட்ரல் அதை தட்டி கேட்கணுன்னா நம்ம ஆளுங்க இப்படி இருக்காங்க. அதுக்கு எல்லாமே இந்த மெஷின் தான். இவிஎம் தூக்கி போட்டு பேலட் பேப்பரில் பண்ணு, ஒரு ஆதிக்கம் மிகுந்த இடத்துல அவங்களே ஓட்டு போட்டுக்கிறாங்களா? எதுக்கு இந்த கேமரா இருக்குது? அதனால் சிசிடிவி எதுக்கு இருக்குது? சிசிடிவி பேலட் பேப்பர் முடிஞ்சு அதில் நியாயமாக நடத்துங்கன்னா நீதிபதி எல்லாம் பாக்கெட்டில் இருக்காங்க. அதுலேயும் என் 2-3 லட்ச ரூபாயை லாஸ் பண்ணி டெல்லிக்கு போய் பார்ட்டியின் பர்சன் அப்பியர் ஆகி வாதாடினேன். கூப்பிட்டாங்க, முன்னாடி பேட்டியில் சொல்லியிருக்கேன், டிஸ்மிஸ் அப்படின்ட்டாங்க. ஆயிரக்கணக்கான கேஸ் வருதான், நீதிபதிகள் கேட்க தயாராக இல்லை. ஏன்னா எல்லா நீதிபதிகளும் இவங்க ஜோல்னாப்பையில் வச்சுருக்காங்க. மத்திய அரசு நீதிபதிகள் எல்லாம் வெளில போகிறவங்களாக இருக்காங்க. இப்போயே ஒரு நீதிபதியே சொல்லியிருக்காங்களே, எல்லாம் விமர்சனத்துக்கு உட்படக்கூடியவர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான் அப்படின்னு. நீங்கள் பத்திரிகையாளர் தான் கேள்வி கேட்கணும். நான் சாதாரண ஒரு நடிகன், ஆமாம், எனக்கு வீணா போன வேஷங்கள் தான் கொடுத்துட்டு வர்றாங்க, நம்மளே யாரும் பயன்படுத்துறது இல்லை. படம் எடுத்தால் காசை போட்டு அதையே வெளியிட விட மாட்டேங்கிறாங்க. இன்னும் என்ன பண்ண சொல்கிறீங்க? சமீப காலமா ஒழுங்கா ஓடலையா? அது மக்கள்கிட்ட காசு இருக்க விட்டா தானே சார். ஆமாங்க, புஷ்பா 2 ஓடுது, புஷ்பா ஓடுது, இங்கே ஓடலை. அதுக்கு நியாயமான காரணம், அது நிறைய விளம்பரம் பண்ணி முதல்ல லைட்டாக கொடுத்துருந்தாங்க அந்த கதாநாயகிகள். இப்போ எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஹீரோக்களே இல்லையே, பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களே, எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க, வெளில போயிடுறாங்க. யாராவது கண்ணுக்கு தெரிய ஹீரோக்கள் இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்லைப்பா, நான் தான் இருக்கேன், ஒருத்தர் தான் இருக்கு. ஆமாம், இல்லை ஒரு நிமிஷம், ஒரு பதில் சொல்லலைன்னா மக்கள் ஜிஎஸ்டி அது இது லொட்டு லொஸ்க்கு பேண்டா ஜிஎஸ்டி, திண்டா ஜிஎஸ்டி, நாளைக்கு பொண்டாட்டியோட படுத்தா ஜிஎஸ்டி, கல்யாணம் பண்ணா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, மொய் எழுதுனா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. இந்த அம்மா நிர்மலா சீதாராமனா, எனக்கு இந்த அப்பு பாட்டி சீதா பாட்டின்னு ஒன்று கதை படிச்ச நான் தான் வருதுப்பா. அந்த கிழவி எவ்வளவோ தேவையில்லை, அந்த கிழவனாரை போட்டு படுபடுன்னு படுத்தோம். இது நம்ம தேர்ந்தெடுக்காமல் வர்றதுனால தான் இந்த வினையெல்லாம். கேட்டால் காங்கிரஸில் நடந்துச்சு இல்லை, நாங்களும் அப்படித்தான் பண்ணுவோம். இந்த ஜெய்சங்கர்னு ஒருத்தர் வெளியுறவில் அம்பாசிடர்களாக 240 பேர் யார் இருக்காங்க? என்ன சமத்துவம் இது? என்ன ஜனநாயகம் இது?
கேஸ்ட் சென்சஸ் கண்டிப்பாக நடத்தணும். அது ஒரு தீர்வு. இஎம்ஐ தூக்கணும், அது ஒரு தீர்வு. தமிழ்நாட்டில் நிதிஷ்குமார் பண்ணார்ல, பீகாரில். நீங்கள் தான் 75 ஆண்டு நான் பெரிய பரம்பரை திராவிட மாடலுங்கிறீங்கல்ல, நாளைக்கே ஒரு 100 கோடி கூட ஆகாது சார். நீங்கள் கேஸ்ட் சென்சஸ் நடத்துங்க சார். அந்தந்த சார் எல்லா மக்களுக்கும் ஒரு 100 கோடி இருந்தால் போதும். பழைய ஆசிரியர்கள், வேலை இல்லாதவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு டீம் போ என்கொயரி பண்ணு. ஒரு எவன் தடுக்கிறான் உன்ன? தமிழ்நாட்டுக்குள்ள தமிழக முதல் அது சென்ட்ரல் தான் பண்ணணும். என்ன இது கேவலமா இல்லையா சார்? கேஸ்ட் சென்சஸ் நாளைக்கே நடத்துங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இவனுக்கு இவ்வளோ அதிகாரத்தில் பதவியில் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுங்க. அப்போ தெரியும் 70% எவன் உட்காந்துருக்காங்கிறது. அவனுக்கெல்லாம் விஆர்எஸ் கொடுத்து துரத்தி விடுங்க. முதல் முறையாக பதிவு பண்ணுறேன். நிறைய சம்பாரிச்சிட்டான், நிறைய உழைப்பை உறிஞ்சிட்டான். எல்லாம் விஆர்எஸ் கொடுத்து துரத்தி விடுங்க. எவன் உட்காந்துருக்காங்கிறது அப்போ தெரியும். ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க? இவிஎம் தூக்குங்க. எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். பெண்களுக்கு எதிராக ஒரு பாலியல் குற்றத்தை வந்து அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை வரைக்கும் சட்டம் நிறைவேற்றிருக்காங்க. நிறைவேற்றுங்க, நடத்துங்க. ஒரு சட்ட கடுமையாக்குங்க, சட்டத்தை கடுமையாக்குங்க. அப்போ புருஷனுக்கே தண்டனை கிடைச்சிருப்பா. ரொம்ப மோசமானதா இருக்கு. இல்ல ஒரு